Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா COAல இருக்க யூனிட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த COAல யூனிட் 7ல் என்னென்ன மாதிரிலாம் டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா. ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பற்றி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ இன்டர்நெட்னா என்ன, வெப் ப்ரௌசர்னா என்ன, சர்ச் இன்ஜின்னா என்ன, சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்னால் என்ன. ஸோ இந்த மாதிரி என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர் நமக்கு என்னென்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து ஒட்டுக்காக கனெக்ட் ஆகிருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இப்படி கனெக்ட் ஆனது தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் மோர் தென் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு அபவுட் 2, அதாவது 2 கம்ப்யூட்டருக்கு மேலே கனெக்ட் ஆகிருக்காது எல்லாமே நம்ம என்ன தான் சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு மேனேஜருக்கு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் பிரிண்ட் எடுத்தோ இல்லை வந்து அந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டோ போய் அந்த டேட்டாவை தராமல், ஸோ அந்த ரூமில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அப்போ இந்த எம்ப்ளாயி என்ன டாக்குமெண்ட்டை மேனேஜருக்கு ஷேர் பண்ண விரும்புகிறாரோ அதை நெட்வொர்க் மூலிமா அவர் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது. ஸோ அந்த எம்ப்ளாயி இல்லை வேறு எது வேணாலும் என்ன வேறு எந்த எம்ப்ளாயி வேணாலும் என்ன டேட்டா வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எது மூலிமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நெட்வொர்க் மூலிமா. ஸோ இந்த நெட்வொர்க் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒயராகவும் இருக்கலாம் இல்லை வந்து ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒயர்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அதுக்கு ரிலேட்டடான சாஃப்ட்வேர் நம்ம வச்சுருப்போம். இதே வந்து ஒயராக இருந்தது அப்படின்னா ஹார்ட்வேர் மூலிமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரை இன்னொரு கம்ப்யூட்டரோட நம்ம ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. தென் ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் கனெக்டர் ஓகேங்களா. கனெக்டாக இருக்கிறது நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து ஒயர்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா ஆப்டிக்கல் லிங்க்ஸ் அப்படிங்கிறத இவங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறத கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வேரியஸ் டிவைஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். அந்த ரூமில் இருக்கிறத ஒரு டேட்டாவே மேனேஜருக்கு ஷேர் பண்ணிட்டார் அந்த எம்ப்ளாயி ஓகேங்களா. ஸோ மேனேஜர் பார்த்துட்டு இப்போ ஓகே அப்படின்னு ரிசல்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கணும். ஸோ அந்த ரூமில் இருக்க பிரிண்டரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிரிண்டருக்கு அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க்கில் வேரியஸ் டைப் ஆஃப் டிவைஸையும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது செட் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கம்ப்யூட்டர்ஸை தான் நம்ம வந்து செட் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. தென் அடுத்து பார்க்க போகிறது டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ கம்ப்யூட்டரோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒன்றுக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒன்று இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்குவாங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயத்துக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி அந்த எம்ப்ளாயீஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. தென் வந்து இந்த டேட்டா கம்யூனிகேஷன் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டிஜிட்டல் டேட்டா அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுது. ஸோ டிஜிட்டல் டேட்டா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நடுவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டாவை தான் டிஜிட்டல் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் இங்கேருந்து நம்ம டாக்குமெண்ட் அனுப்ப முடியும், அதை ரிசீவ் பண்ணி அவங்க பார்க்க முடியும் ஓகேங்களா. பார்க்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம அனுப்புகிற டாக்குமெண்ட்டை பொறுத்து ஓகேங்களா. ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு டிஜிட்டல் டேட்டா அப்படிங்கிறது. தென் அடுத்து பார்க்க போகிறது டேட்டா கம்யூனிகேஷனோட காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் மொத்தம் 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெசேஜ், சென்டர், ரிசீவர், டிரான்ஸ்மிஷன் மீடியம், தென் வந்து ப்ரோட்டோகால். இப்போ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டேட்டானா நமக்கு மெசேஜ் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பேசிக்கிறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்று இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை டேட்டா வேணும், இல்லை அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும். ஸோ இதுதான் வந்து நம்ம மெசேஜ்னு சொல்கிறோம். ஸோ இது டெக்ஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஆடியோ, வீடியோ, பிக்சர் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் நமக்கு இருக்கலாம். தென் வந்து சென்டர். ஸோ டேட்டாவை யார் அனுப்புகிறாங்களோ அவங்க தான் சென்டர் ஓகேங்களா. தென் வந்து யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரிசீவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்க போகிறது டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது.
ஸோ இது பார்த்தா அப்படின்னா ஃபிசிக்கல் பார்த்து அப்படி இருக்கும். அதாவது இப்போ வந்து யார் அனுப்புகிறாங்க, யார் ரிசீவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள நடுவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒன்று கேபிளாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ரேடியோ வேவாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ டெலிஃபோன் பார்த்தோம் அப்படின்னா அது ஒயராக இருக்கும். ஓகேங்களா. இதே வந்து நம்ம செல்ஃபோன் மொபைலில் பேசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரேடியோ வேவ்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள்னு போட்டு ஸோ டிஸ்டட் பேர் ஒயர், கோயாக்சில் கேபிள், இல்லை அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சென்டர் பேசுகிறாங்க அப்படின்னா அதை ரிசீவர் ரிசீவ் பண்ணணும். அதுக்கு நடுவில் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேபிள் யூஸ் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் டெலிஃபோனும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா செல்ஃபோனும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் கூட எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கம்ப்யூட்டர் டேட்டா அனுப்புது அப்படின்னா இந்த டேட்டா நமக்கு ரிசீவ் பண்ணுது. ஒன்று வந்து அதில் ஏதாவது சாஃப்ட்வேர் ஒயர்லெஸ் மூலிமா இங்கே ரிசீவ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் அனுப்புறதை இவரை நம்ம ரிசீவும் பண்ணலாம். ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது பார்த்தோம்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது செட் ஆஃப் ரூல்ஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுற டிவைஸ்க்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோட்டோகால் இல்லாமல் 2 டிவைஸ் கனெக்ட் ஆகிருந்தாலும் அதுக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணி டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், டேட்டா கம்யூனிகேஷனில் என்னன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.